போன வீடியோஸ்ல எல்லாத்திலயும் நம்மளோட லிப்ஸை எப்படி எல்லாம் பராமரிக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக்கை எப்படி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்கு சில டிப்ஸை நான் சொல்ல போறேன். நம்மளோட கண்ணுக்கு மை போடுறது எப்படி முக்கியமானதா இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்மளோட உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதும் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல அவசியமானதா மாறிடுச்சு. நம்மளோட லிப்புக்கு லிப்ஸ்டிக் போடுறதே தனி கலர் தான். நல்ல கலரா இருக்கிறவங்களுக்கு எந்த கலர் லிப்ஸ்டிக் போட்டாலும் பொருத்தமா இருக்கும். ஆனா மாநிறமாவோ இல்ல கருப்பாவோ இருக்கிறவங்க சரியான கலர் தான் லிப்ஸ்டிக்கை செலக்ட் பண்ணணும். கருப்பா இருக்கிறவங்க ரொம்பவே லைட்டாவோ இல்ல ரொம்பவே டார்க்காவோ இல்லாம ஒரு மீடியம் கலர் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம். மாநிறமா இருக்கிறவங்க நேச்சுரல் கலர் லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டா அழகா இருக்கும். அதுலயும் சம்மர் சீசன்ல டபுள் கலர் சேர்த்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டா அவங்களோட லிப்ஸ் எடுப்பா தெரியும். லிப் லைனர் யூஸ் பண்றவங்க நீங்க போடுறப்போ லிப் கலருக்கு ஏத்த மாதிரி லிப் லைனர் பென்சிலை செலக்ட் பண்ணிக்கணும். உங்க உதட்டுல லிப் லைனர் போட்டதுக்கு அப்புறம் லிப் பிரஷ் யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக்க போட்டுக்கிட்டா அங்கங்க திட்டு திட்டா இல்லாம லிப்ல கலர் ஈவனா இருக்கும். சில பேருக்கு அவங்க முகத்திலேயே அவங்களோட லிப் தான் பெருசா தெரியும். அதுவே அவங்களோட அழக குறைச்சு காட்டும். அப்படி இருக்கிறவங்க லிப் லைனரை அவங்களோட லிப்ஸுக்கு உள்ள வரைஞ்சு அதுக்குள்ள லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டா அவங்களோட லிப்ஸ் சைஸ் பார்க்கவே சின்னதா தெரியும். அதுவே லிப்ஸ் பெருசா தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன கலர் லிப்ஸ்டிக்க போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கிட்டு சென்டர்ல ஒயிட் கலர் லிப்ஸ்டிக்க போட்டுக்கிட்டா உங்களோட லிப்ஸ் பளிச்சுன்னு தெரியும். இப்போ 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் குட்டி குட்டி ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் இந்த லிப்ஸ்டிக் கிடைக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியா இல்லாத லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணா நம்மளோட லிப்ஸ்ல வெடிப்போம் இல்ல தோல் உரியிற பிரச்சனையோ வந்துடும். அடுத்த வீடியோல பாப்போம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க.